உற்சாகமான ஒரு காலை பொழுதில் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்று 2021 ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வெற்றிகரமான நாளாகவே வாழ்த்திக் கொண்டு இன்று நிகழ்ச்சிக்குள் நாங்கள் செல்வோம். இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக நாங்கள் வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக கடன் நெருக்கடியினால் நாடு வெடித்து சிதறும் நிலை. முதல் காலாண்டில் மாத்திரம் 1 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை அரசாங்கம் அச்சடித்துள்ளதாக அனுரகுமார சபையில் தெரிவிப்பு என்றுதான் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி அமைந்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் 3,30,000 கோடி ரூபாவால் நாட்டின் மொத்த கடன் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. தேசிய கடன்களை சமாளிக்க இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் மாத்திரம் 1 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை அரசாங்கம் அச்சடித்துள்ளது. நிதி கொள்கை திட்டம் இல்லாது அரசாங்கம் பெற்றுக்கொள்ளும் கடன்களினால் நாடு விரைவில் வெடித்து சிதறும் அச்சுறுத்தல் நிலை ஏற்பட்டுள்ளது என்று மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இலங்கை மத்திய வங்கியின் 2020ஆம் ஆண்டுக்கான வருடாந்த அறிக்கை குறித்த சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் கூறுகையில், நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வீழ்ச்சி கண்டுள்ளது, நாட்டின் உற்பத்தி வீழ்ச்சி கண்டுள்ளது, கடன் நெருக்கடியில் சிக்கியுள்ளோம், வெளிநாட்டு கையிருப்பு வீழ்ச்சி கண்டுள்ளது. இது குறித்து உண்மையான காரணிகளை அரசாங்கம் நாட்டுக்கு கூறி தேசிய வேலை திட்டம் ஒன்றை உருவாக்காது போனால் மிக மோசமான நெருக்கடியை நாம் சந்திக்க நேரிடும். ஆனாலும் சில அமைச்சர்கள் நாட்டின் உண்மையான நிலைமையை மறைத்து நாட்டில் தாராளமாக நிதி இருப்பதாக கூறினாலும் நாடு பாரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளது என்பது தெளிவாக வெளிப்படுகின்றது. குறிப்பாக அரச வருமான வீழ்ச்சி, உற்பத்தி வீழ்ச்சி, ஏற்றுமதி இறக்குமதி முரண்பாடுகள் மற்றும் சர்வதேச கடன் நெருக்கடி ஆகிய 4 முக்கிய காரணிகளே உண்மையான நிலைமையை வெளிப்படுத்தியுள்ளது என்பதை இவராலும் மறுக்க முடியாது என்று அனுரகுமார திசாநாயக் அவர்கள் பாராளுமன்றில் இன்றைய தினம் தெரிவித்ததான் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக அமைந்துள்ளது. நாங்கள் தொடர்ந்தும் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். அடுத்த 2 மாதங்கள் பாரதூரமானதாக இருக்கும். முடக்கத்தை அரசாங்கமும் மக்களும் விரும்பவில்லை. இலங்கை மருத்துவ சங்கம் எச்சரிக்கை என்று தான் அந்த செய்தி அவ்வாறு அமைந்துள்ளது. நாட்டில் பரவியுள்ள திரிபடைந்த வைரஸ் தொற்றுக்களினால் அடுத்து வரும் 2 மாதங்களில் பாரதூரமான விளைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. இவ்வாறானதொரு நிலையில் நாட்டை முடக்குவதற்கு மக்கள் விரும்பவில்லை என்பதுடன் அரசாங்கமும் ஆர்வம் காட்டவில்லை. எனவே தான் தற்போதுள்ள அபாய நிலைமையை இருதரப்புக்கும் தெளிவுபடுத்துவதாக இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது முன்னெடுக்கப்படும் குறைந்த அளவிலான PCR பரிசோதனைகளில் நாளாந்தம் சுமார் 2000 தொற்றாளர்கள் இனம் காணப்படுகின்றனர். இதன் 5 மடங்கு எண்ணிக்கையிலான தொற்றாளர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடும் என்று இலங்கை மருத்துவ சங்கம் எச்சரித்துள்ளது. கொழும்பில் உள்ள இலங்கை மருத்துவ சங்கத்தின் கேட்போர் கூடத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அதன் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் பத்மா குணரத்ன மேற்கண்டவாறு தெரிவித்தார் என்று தான் வீரகேசரி பத்திரிகையில் அந்த செய்தி அமைந்துள்ளது. தொடர்ந்தும் நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். சீனாவை நம்பும் அளவுக்கு சிங்களவர்கள் தமிழர் முஸ்லிம்களை நம்பவில்லை. நாடு பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைய இதுவே காரணம் என்கின்றார் விக்னேஸ்வரன் என்று தான் அந்த செய்தி அமைந்துள்ளது. நாட்டின் தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடி நிலையில் இருந்து மீள வேண்டும் என்றால் சிங்களவர்கள் தமிழர்களுடன் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும். சிங்கள புத்திசாலி மக்கள் தமிழ் முஸ்லிம் மக்களுடன் ஒன்றிணைந்து நாட்டை மீட்டெடுக்க இதுவே சரியான நேரம். ஆனால் சிங்கள ஆட்சியாளர்கள் சீனர்களை நம்பும் அளவுக்கு தமிழர் முஸ்லிம்களை நம்பவில்லை. அதுவே இன்று நாடு நெருக்கடிக்குள் தள்ளப்பட்ட பிரதான காரணமாக அமைந்துள்ளது என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான CV விக்னேஸ்வரன் சபையில் தெரிவித்தார் என்று தான் வீரகேசரி பத்திரிகையில் அந்த செய்தி அவ்வாறு அமைந்துள்ளது. நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் நாங்கள் தமிழன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். தமிழன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக ஆசிரியர்கள் இன்று கொழும்பை முற்றுகை, 8 திக்கிலுமிருந்து வாகன பேரணிகளில் வர ஏற்பாடு, பலத்தை காட்டுவோம் என்கின்றார் ஸ்டாலின். போலீஸ் பந்தோபஸ்து அதிகரிப்பு என்று தான் அந்த செய்தி தமிழன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக அமைந்துள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்பள முரண்பாடு தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் கல்வி அமைச்சருடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை இணக்கப்பாடின்றி நிறைவுக்கு வந்ததால் ஆசிரியரின் போராட்டம் தொடரும் என ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தமிழன் நாளிதழுக்கு நேற்று தெரிவித்தார். அத்தோடு ஆசிரியர்களின் பலத்தை காட்ட அனைத்து பகுதிகளில் இருந்தும் ஆசிரியர்களை அழைத்து இன்று கொழும்பில் பாரிய வாகன பேரணி ஒன்றையும் முன்னெடுக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். அமைச்சரவை கூட்டத்திற்கு
கூட்டத்திற்கு பின்னர் கல்வி அமைச்சருடன் நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தை குறித்து வினவிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆசிரியர்கள் 22 நாளுக்கு மேலாகவும் போராடி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் சம்பள முரண்பாடுகளுக்கு தீர்வு எட்டப்படுவதாக கூறப்பட்டது. அதன்படி 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சம்பள முரண்பாடுகள் தீர்க்கப்படுவதாக அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் எவ்வாறான முறையில் தீர்வு வழங்கப்படும் என கூறப்படவில்லை. இந்நிலையில் கல்வி அமைச்சருடன் நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது வரவு செலவு திட்டத்தில் தீர்வு வழங்கப்படும் என கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெளிவாக கூறியுள்ளோம். இத்தனை நாட்களாக போராடும் ஆசிரியர்களுக்கு உடனடியாக தீர்வு வழங்கப்படாத நிலையில் 3வது அமைச்சரவைக்கு இந்த பிரச்சனை முன்னெடுத்து செல்லப்படுகின்றது. எனினும் எங்களுக்கு உடனடி தீர்வு வழங்குவதுடன் சம்பள ஆணைக்குழு முன்வைத்து பரிந்துரைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றே நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என்று தான் அந்த செய்தி தமிழன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக அமைந்துள்ளது. தொடர்ந்தும் நாங்கள் தமிழன் பத்திரிகையில் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். டயகம சிறுமியின் அறையில் இருந்த எழுத்துக்கள் குறித்து போலீஸ் தீவிர விசாரணை. முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் பணிபுரிந்து வந்த நிலையில் தீக்காயங்களுக்குள்ளாகி உயிரிழந்த 16 வயது சிறுமி தங்கியிருந்த அறையில் சுவரில் என் சாவுக்கு காரணம் என்று ஆங்கில கையெழுத்துக்களில் எழுதப்பட்டிருப்பது விசாரணை செய்து வரும் அதிகாரிகளினால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதற்கமைய இந்த கையெழுத்துக்கள் உயிரிழந்த சிறுமியுடையதா என்பதை உறுதி செய்வதற்கான பரிசோதனைகளை அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள சிறுமி பாடசாலைக்கு செல்லும் போது பயன்படுத்திய புத்தகங்கள் திணைக்கள அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் வீட்டில் தீக்காயங்களுக்குள்ளாகி உயிரிழந்த சிறுமி தொடர்பிலான விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. விசாரணை நடவடிக்கைகளின் போது உயிரிழந்த சிறுமி தங்கியிருந்த அறையிலுள்ள சுவரை பரிசோதனைக்கு உட்படுத்திய போது ஓரிடத்தில் தமிழ் மொழியின் பொருள் படும்படி ஆங்கில எழுத்துக்களால் எழுதப்பட்டிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது. அதாவது ஆங்கில எழுத்துக்களில் என் சாவுக்கு காரணம் என்று எழுதப்பட்டுள்ளது. அதற்கமைய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சுவரின் பகுதி புகைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக நேற்று முன்தினம் அவ்விடம் அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் கையெழுத்து தொடர்பான விசேட நிபுணர்களினால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அதே போன்று உயிரிழந்த சிறுமி பாடசாலைக்கு சென்ற காலப்பகுதியில் பயன்படுத்திய சில பாடசாலை புத்தகங்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் அதிகாரிகளினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் சுவரில் எழுதப்பட்டுள்ள கையெழுத்து உயிரிழந்த சிறுமியின் கையெழுத்தா என்பதை பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்காக சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்று தான் அந்த செய்தி தமிழன் பத்திரிகையில் அமைந்துள்ளது. நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் நாங்கள் தினகரன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, ஆசிரியர் சம்பள முரண்பாட்டிற்கு அடுத்த வருடத்திற்கான பட்ஜெட்டிலேயே தீர்வு. பாராளுமன்றத்தில் கல்வி அமைச்சர் தெரிவிப்பு. ஆசிரியர்களது கோரிக்கைகளுக்கு அமைவாக அரசு ஆதரவு, எனினும் உடனடியாக நிறைவேற்றுவதில் பாரிய சிரமம் என்று தான் அந்த செய்தி தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக அமைந்துள்ளது. ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு பெற்றுக் கொடுப்பது சாத்தியமில்லை என்பதை ஆசிரியர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சம்பள முரண்பாடுகள் தொடர்பில் ஏனைய தரப்பினருடனும் கலந்துரையாடி முறையான தீர்வு ஒன்றை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் சமர்ப்பிக்க இருப்பதாக கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்தார். ஆசிரியர்களுக்கு நிவாரணம் அல்லது சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நாங்கள் இருக்கின்றோம் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் வகையில் ஆசிரியர்கள் முன்னெடுக்கும் போராட்டம் நியாயமானதல்ல. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இவர்களின் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்போம் என்று அவர் கூறியதாகத்தான் தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தி அமைந்துள்ளது. தொடர்ந்தும் நாங்கள் தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். சிறுமியின் மரண விசாரணைகளுக்கு சமூக ஊடக பதிவுகளால் இடையூறு, விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்க அரசு ஏற்பாடு என்று தான் அந்த செய்தி அமைந்துள்ளது. ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் உயிரிழந்த சிறுமியின் மரணம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் கருத்துக்கள் பல சிக்கல்களை ஏற்படுத்துவதாக அரசாங்கம் கூறியுள்ளது. நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல இதனை குறிப்பிட்டார். இவ்வாறு சமூக வலைதளங்களில் வெளியாகும் சிறுமியின் மரணம் தொடர்பான தகவல்கள் விசாரணைகளை தடுப்பதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் சம்பவம் தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து அமைச்சரவை பத்திரம்
சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அமைச்சர் கேஎல் ரம்புக்வெல்ல குறிப்பிட்டார். சமூக வலைத்தளங்கள் தொடர்பான அறிக்கையை அடுத்த வாரம் அளவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளோம். அதனை அடுத்து அவற்றில் வெளியிடப்படும் செய்திகள் தொடர்பில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் கேஎல் ரம்புக்வெல்ல தெரிவித்ததாகத்தான் தினகரன் பத்திரிகையில் இந்த செய்தி அமைந்துள்ளது. தொடர்ந்தும் நாங்கள் தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். என் சாவுக்கு காரணம் அரை சுவரில் வசனம். சிறுமி இஷாலினியின் மரண விசாரணையில் வெளிக்கிளம்பும் திடுக்கிடும் தகவல்கள். போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவிப்பு என்று தான் அந்த செய்தி அமைந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுனுடைய இல்லத்தில் வீட்டு வேலைக்கு அமர்த்தப்பட்டு தீக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் உயிரிழந்த சிறுமி இஷாலினி தங்கியிருந்த அறை சுவரில் என் சாவுக்கு காரணம் என்று எழுதப்பட்டுள்ளமை விசாரணை குழுவினரால் இனங்காணப்பட்டுள்ளது. ஆங்கில எழுத்துக்களில் தமிழ் அர்த்தம் கிடைக்கப்பெறும் வகையில் காணப்படும் இந்த வசனம் சிறுமி இஷாலினியால் எழுதப்பட்டதா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக அவர் உபயோகித்த பாட புத்தகங்களை பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோகோன தெரிவித்ததாகத்தான் தினகரன் பத்திரிகையில் அந்த செய்தி அமைந்துள்ளது. நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக அடுத்த கொரோனா அலை ஆரம்பமா, தொற்றாளர்கள் மரணங்களின் எண்ணிக்கையில் திடீர் அதிகரிப்பு என்கின்றார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் என்றுதான் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி அமைந்துள்ளது. நாட்டில் கடந்த சில வாரங்களாக கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மற்றும் மரணங்களின் எண்ணிக்கையில் திடீரென்று ஏற்பட்டுள்ள அதிகரிப்பானது நாட்டில் மற்றும் ஒரு கொரோனா அலை உருவாகியுள்ளதையே காட்டுகின்றது என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றதா என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பினார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை 27(2) கீழ் கேள்வி எழுப்பி உரையாற்றும் போதே இவ்வாறு கேள்வி எழுப்பிய அவர் மேலும் குறிப்பிடுகையில், கடந்த சில வாரங்களாக திடீரென நாட்டில் கொரோனா தொற்று பரவல் தீவிரமடைந்துள்ளதுடன் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் மரணிப்போரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக உள்ளது. இதனால் இது தொடர்பில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் என்று தான் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி அமைந்துள்ளது. தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். தமிழர் முஸ்லிம்களுடன் சிங்களவர்கள் இணைய வேண்டும். சீனர்களை நம்பும் அளவிற்கு தமிழர் முஸ்லிம்களை சிங்கள ஆட்சியாளர்கள் நம்பவில்லை. விக்னேஸ்வரன் எம்பி கூறியதாகத்தான் அந்த செய்தி அமைந்துள்ளது. சிங்கள ஆட்சியாளர்கள் சீனர்களை நம்பும் அளவிற்கு தமிழர் முஸ்லிம்களை நம்பவில்லை. நாடு இன்று பாரிய நெருக்கடிக்குள் தள்ளப்பட இதுவே பிரதான காரணம். இலங்கை தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடி நிலையில் இருந்து மீளப்பெற வேண்டும் என்றால் புத்திசாலி சிங்களவர்கள் தமிழர்களுடன் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும். அதுவே நாட்டை மீட்டெடுக்க உள்ள ஒரே வழி என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்ததாகத்தான் அந்த செய்தி தினக்குரல் பத்திரிகையில் அமைந்துள்ளது. அவைத்தான் இன்றைய நாளில் வெளியான தமிழ் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றது. நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் நாட்டின் இன்றைய கால்நிலை தொடர்பான தகவல்களை நாங்கள் இப்பொழுது அறிந்து கொள்வோம். அதற்காக நாங்கள் இப்பொழுது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி முகமது சாலிகின் அவர்களை தொடர்பில் இணைத்துக் கொள்கின்றோம். சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி மற்றும் நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். வடமேல் மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். ஊவ மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை காணப்படும். மத்திய மலை பிராந்தியங்களின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் களுத்துறை தொடக்கம் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும். காலி தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான
அத்துடன் சிலாபம் தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னார் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். சிலாபம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். அவை நாட்டின் இன்றைய காலநிலை தொடர்பான தகவல்கள் அவற்றை எமக்கு வழங்கியிருந்தார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி முகமது சாலிகின் அவர்கள். அந்த தகவல்களோடு நாமும் இன்று நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம். அதுவரை தொடர்ந்தும் லாங்காஸ்டியோடு இணைந்திருங்கள். பாதுகாப்பாக இருங்கள். நன்றி, வணக்கம். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.